ராமநாதபுரம் அருகே 2 பைக்குகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 வாலிபர்கள் பரிதாபமாக பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் சேயத்தம்மாள் பொறியியல் கல்லூரி முன்பாக மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் 2 சக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 வாலிபர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். சிவகங்கை மாவட்டம் பரளை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ராஜதுரை இன்று காலை கட்டிடத் தொழிலுக்காக சிவகங்கையிலிருந்து ராமநாதபுரம் நோக்கி 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது ராமநாதபுரத்திலிருந்து பரமக்குடி நோக்கி சென்ற சிக்கல் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் நித்திஷ் பாண்டியனின் பைக் சேயத்தம்மாள் பொறியியல் கல்லூரி அருகே ராஜதுரையின் வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதியது. இந்த கோர விபத்தில் ராஜதுரை மற்றும் நித்திஷ் பாண்டியன் இருவரும் கடுமையாக காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் நிதிஷ் பாண்டியனின் பின்னால் அமர்ந்து வந்த அவரது தம்பி தமிழரசன் படுகாயம் அடைந்த நிலையில் மீட்கப்பட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு உடற்கூறு பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். இந்த திடீர் விபத்து காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இளம் வயதிலேயே 2 வாலிபர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வளவு